ரிப்ளை பண்ணல? நான் உன்னை பார்க்கணும் சக்தி. நான் உன்னை பார்க்கணும் சக்தி. அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்ல மாட்டீங்களே மாமா? கண்டிப்பா ஐ லவ் யூன்னு டைப் பண்ணிட்டு அதை டெலீட் பண்ணிருப்பீங்க. என்ன ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறா? இப்போ மீட் பண்ணலாம் மாமா? எப்போ மீட் பண்ணலாம் மாமாவா? இப்போவே. இப்பவே வா. எங்க மீட் பண்றது? எங்க மீட் பண்றதா? மொட்டை மாடி. மொட்டை மாடி. ஓகே மாமா. எஸ். ஐயோ, போயிட்டானா? ஐயோ, ஒருவேளை சக்தியை தனியா மீட் பண்ண போறானோ? மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணுவோம். ஐயோ, இவருக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பாரு பூஸ்ட் கொடுன்னு. நேர்ல வந்தாவது சரி, கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐயோ, எல்லாம் என் நேரம். ஆனா இவ வேற ஏதாவது சொல்லுவாளே. அக்கா, உனக்கு வயிறு சரியில்லைன்னா பேசாம அங்கே இருந்துட வேண்டியதானக்கா? நீ வேற சும்மா இருடி. ஐயோ, ஏன் கஷ்டம் எனக்கு. இப்போ என்ன? மீனுக்குட்டி, சிவா எந்திரிச்சு தனியா போற. மீனுக்குட்டி, நீங்களும் கூட சேர்ந்து துணைக்கு போங்க. ஐயோ மீனுக்குட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல சக்தி அதான் செய்ய போறா. எட்டி பாரு. என்னது? ரெடி ஆயிட்டு இருக்கியா? ஆமாங்க. இங்க பாரு, அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணவே கூடாது. எப்படியாவது தடுத்து நிறுத்து. சரி 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 சரி, நான் பாத்துக்கிறேன். தடுத்து நிறுத்திருவியா? ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, இப்படி நிறுத்த போறான்னு தெரியலையே. ஒரு குழந்தையாச்சே. ஓகே, அக்கா வரதுக்குள்ள போயிடணும். ஐயோ ஐயோ, இவ வேற போயிட்டாலே. அவர் வார்த்தையை மீறின மாதிரி ஆயிடுமே. இப்ப எப்படி தடுக்கிறது? ஐயோ சக்தி, சக்தி, ஐயோ சக்தி. அக்கா, என்னக்கா, என்னாச்சு? மயக்கமா வருது சக்தி. அக்கா, நான் வேணா அம்மாவை அனுப்பி வைக்கட்டா? என்ன சக்தி நீ இப்படி எல்லாம் சொல்ற? அப்படிலாம் இல்லக்கா, அம்மாவை கூட்டிட்டு வரட்டுமான்னு சொன்னேன். ஐயோ, அதெல்லாம் வேணாம் சக்தி. அவங்க வயசானவங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ மட்டும் இங்கே இரு. அப்பா, எனக்கு அது போதும். நான் எதுக்குக்கா? சக்தி, நீ ரொம்ப மாறிட்ட சக்தி. ஆமா ஆமா, அது கல்யாணத்துக்கு முன்னாடி, இது கல்யாணத்துக்கு அப்புறம். ஒண்ணு இல்ல, நீ போய் படு. படுத்து சரியாயிடும். ஐயோ சக்தி, நீங்க வா. சக்தி, நீ இங்கே இரு. நான் உன் மடியில படுத்துக்கிறேன். எனக்கு மயக்கம் வராது. அக்கா, அப்பா, ஐயோ, அப்பாடா, போக விடாம தடுத்தாச்சு.
மாமா வேற காத்துட்டு இருப்பாரு. சக்தி என்னை தனியா விட்டுட்டு போகாத. என்னாச்சு இன்னும் வரல? சரி, மெசேஜ் பண்ணி பார்ப்போம். என்னாச்சு சக்தி? என்னாச்சு சக்தி? மீனாட்சி அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் வர முடியல. நாளைக்கு மீட் பண்ணலாம். மீனாட்சி அக்காவுக்கு உடம்பு சரியில்லை. சக்தி, உன்னை பார்க்கவே முடியாதா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? ப்ரோ, தேவையில்லாம பாடிட்டனோ? படுத்து தூங்கு ப்ரோ, தூங்கு. காலையில் எந்திரிச்சு ஆஃபீஸ் போகணும்ல. $50,000? ஆஹா, இல்ல இல்ல இல்ல, 1,00,000மாவது கேப்பா. பிரச்சனை பெருசாச்சே, கண்டிப்பா 2,00,000 கேப்பா. அம்மா, என்ன காத்துல ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்கியா? இல்லம்மா, சின்னதா ஒரு கணக்கு போட்டு பாத்துட்டு இருந்தேன். நான் என்னமோ நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்து உண்மையிலேயே லூஸ் ஆயிட்டியோ என்னமோன்னு நினைச்சேன். அது எப்படி? நான் நாகலட்சுமியாச்சே, அடுத்தவங்கள லூஸ் ஆக்கிதான் எனக்கு பழக்கம். சரி சரி, ரொம்ப பேசாத. என்ன கணக்கு போட்ட அத சொல்லு. அது ஒண்ணும் இல்லம்மா, நாளைக்கு அந்த ஸ்ரீஜாவை பார்க்க போறோம்ல. ஆமா. அவளை நீ வெளியே எடுக்கிறதுக்கு அவ ஃப்ரெண்டு உன்கிட்ட பணம் கேட்டால, நீ கூட கொடுக்க முடியாதுன்னு சொன்னல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? எனக்கு தெரிஞ்சுமா, ஒருவேளை அந்த காசை உன்கிட்ட கேட்கதான் உன்னை கூப்பிடுறாளோன்னு தோணுதுமா. ஒருவேளை என்ன ஒருவேளை, அந்த ஸ்ரீஜா காசு கேட்கதான் என்ன கூப்பிடுறா. என்னம்மா இவ்ளோ ஈஸியா சொல்ற? அவ காசு கேட்டு நீ குடுக்கலன்னா நம்மள ஏதாவது பிரச்சனையில மாட்டி விட மாட்டா? நான் எப்போ காசு தர மாட்டேன்னு சொன்னேன்? அப்போ அவ கேக்குற பணத்தை நீ குடுத்துட போறியாமா? ஆமா, நமக்கு இப்ப இருக்கிற பிரச்சனையில ஸ்ரீஜாவை பகச்சிக்க கூடாது. அவ ஜெயில இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ அவ வெளியில வந்துட்டா. அதனால 1,00,000மோ 2,00,000மோ அவ கேக்குற காசை கொடுத்துட வேண்டியதான். நீ சொல்றது சரிதான். 1,00,000 2,00,000னா சரி. ஒருவேளை அவ 10,00,000 இல்ல கோடி கணக்குல கேட்டா என்ன பண்ணுவ? என்னம்மா அமைதியாயிட்ட? சேர மாட்டேங்குது. அடா மேடம், மேடம் சொல்லுங்க மேடம். நாளைக்கு உனக்கு ஒரு வேலை இருக்கு. வேற ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கா உனக்கு? வேற கமிட்மெண்ட் ஆகுது மேடம். நீங்க சொல்ற வேலையை விட வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை மேடம். வேற எந்த வேலையா இருந்தாலும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க சொல்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் மேடம். என்ன பண்ண சொல்லுங்க மேடம். அப்ப சரி, நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்துரு. ஓகே மேடம். யாருக்கு சுபத்ரா கால் பண்ண? ரவுடிக்கு. எதுக்குமா இப்ப ரவுடிக்கு கால் பண்ண? நீ தானே சொன்ன அந்த ஸ்ரீஜா ஒருவேளை லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல கேட்டானா என்ன பண்ணுவேன்னு. சப்போஸ் நீ சொன்ன மாதிரி அவ நிறைய பணம் கேட்டு பிரச்சனை பண்ணானா அவளை அடக்க ஆள் வேணும்ல, அதுக்குதான். ஆமாடி சுபத்ரா, ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா பண்ணிக்கிட்டே போறியம்மா. பயங்கரமான அறிவு சுபத்ரா உனக்கு. பொண்ண பொண்ணா பெத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது கூட இல்லனா இத்தனை நாளா இவ்ளோ சொத்தை கட்டி காக்க முடியுமா?
மிஸ்டர் சிவா, வாங்க மேடம். நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சதா? யார் இதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சதா? உங்க அம்மா, அம்மா. உங்க பாட்டி, அப்புறம் சக்தி, அனு, தாரிணி, மீனாட்சி, உங்க அத்தை கோதாவரி, சுந்தர்னு எல்லார் மேலயும் எனக்கு ஒரு பார்வை இருந்துட்டு தான் இருக்கு. சோ எங்க குடும்பத்து ஆளுங்க தான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்களா? நான் இங்க வந்ததுல எனக்கு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஆனா அதை மட்டுமே வச்சு இவங்க தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிட முடியாது. யார் மேடம் நீங்க சந்தேகப்படுற அந்த பர்சன்? அவசரப்படாதீங்க சிவா. துப்பறியும் தொழிலை பொறுத்த வரைக்குமே கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெயின். இததான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்த ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சுதான் முடிவுக்கு வருவோம். அதனால பல குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்வாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றவாளி கூட தப்பிக்கவே கூடாது. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் காணல் நீர் மாதிரி க்ளூ இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா போக போக ஒண்ணுமே இருக்காது. சோ நல்லா ஆராய்ஞ்சுதான் ஒரு முடிவுக்கு வரணும். எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நான் கிளியர் பண்ணிக்கணும். அப்பதான் யார் குற்றவாளின்னு உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். இன்னும் எவ்வளவு நாள் தான் ஆகும்? உங்களுக்கு என் அவசரம் புரியலையா மேடம்? எனக்கும் சக்திக்கும் டிவோர்ஸ் ஆக இன்னும் ஒரு மாசம் கூட முழுசா இல்ல. சக்தி இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள நான் யார் அந்த கல்பிரேட்னு கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் சொன்னதை நிறைவேற்ற நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் மேடம். எனக்கு உங்க நிலைமை புரியுது சிவா. வேற ஏதாவது விஷயம்னா டக்குன்னு முடிவு பண்ணிடலாம். ஆனா இது ஃபேமிலி ப்ராப்ளம். எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணிட முடியாது. பார்த்துதான் செய்யணும் சிவா. கல்யாணம் ஆகி டிவோர்ஸ்க்கு 1 வருஷம் பொறுமையா இருக்கிற நீங்க இந்த விஷயத்துக்கு ஒரு 10 நாளோ 15 நாளோ பொறுமையா இருக்க முடியாதா என்ன? ஐ மீன் உங்களுக்கு பேஷன்ஸ் அதிகம்னு சொல்ல வந்தேன். என்கிட்ட கேஸ கொடுத்துட்டீங்கல்ல, வெயிட் பண்ணுங்க, சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்றேன். ஓகே. மீனாட்சி, மா, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஆ சரிம்மா. நான் போயிட்டு வர வரைக்கும் துர்காவை கொஞ்சம் பாத்துக்கமா. என்னம்மா நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் துர்காவை பாத்துக்க தான் போறேன். நீ கவலைப்படாம கோயிலுக்கு போயிட்டு வா. ம். என்ன இந்த முறை முறைக்கிறா? அம்மாடி, முன்னெல்லாம் இந்த கோதாவரி அப்படி ஒரு மரியாதை கொடுப்பா. இப்ப என்னடானா சுத்தமா என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாமா. ஒரு காபி கேட்டா கூட முதல்ல முறைச்சிட்டு காபி குடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாமா. இவளுக்கெல்லாம் பயந்து பயந்து வாழற மாதிரி ஆயிடுச்சேம்மா நம்ம நிலைமை. எல்லாம் அந்த போட்டோ நம்ம கைக்கு வந்தா மாறிடுமா? எப்போ அந்த போட்டோ நம்ம கைக்கு வர்றது, நாம எப்போ அந்த சக்தியை வீட்டை விட்டு விரட்டுறது? கடவுளே, நானும் என் மாமாவும் சேர்வோமா மாட்டோமான்னு பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுல நான் தோத்தா என் மாமாவோட வாழ்க்கையும் சேர்ந்து பாதிக்கும். பொணம் தின்னி கழுகு மாதிரி என் அத்தையும் பாட்டியும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மீறி நானும் என் மாமாவும் ஒன்று சேரணும். அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். சக்தி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அண்ணி, நான் ரெடி போலாமா? நீ முதல்ல போ, நான் பின்னாடியே வரேன். அத்தையும் பாட்டியுமா? சரி, நான் முன்னாடி போறேன். இவன் எங்க கிளம்பி போறா? நீங்க 2 பேரும் இன்னைக்கு என்கிட்ட வசமா மாட்ட போறீங்க.
என்ன 2 பேரும் வெளியில கிளம்புறீங்களா என்ன? இல்லையே. ஆமா. ம். ஆமா, இல்ல போறோம். போகல. முறைக்கிறானே சொதப்புறனே. என்ன 2 பேரும் மாறி மாறி சொல்றீங்க? வெளியில போறீங்களா இல்லையா? ஏய், நாங்க வெளியில போனா உனக்கு என்ன, போகலைன்னா உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போ. சரி ஓகே, நான் போறேன். பை. பை கேர்ள்னு படி. அம்மா, அம்மா, இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி ஏதாவது சொதப்புன, நானே உனக்கு கழுத்து நடிச்சு கொன்னுடுவேன். ஒண்ணா? இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா என்ன கிச்சு கிச்சு மூட்டிக்கிட்டு இருக்கா. இப்படி சும்மா இரு பாட்டி. அத சரிம்மா, நான் கிளம்புறேன். எங்கடி போற? அவரே பாக்குதான். அவர்தான் என்ன வர சொன்னாரு. லைன்ல இருக்காரு, பேசுறீங்களா? ஐயோ, நீ போயிட்டு வாடியம்மா, நீ போயிட்டு வா. போ போ. அம்மா, போயிட்டு வரேம்மா. போயிட்டு வா. அம்மா, என்னம்மா? எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. இப்ப கிளம்புனாதான் நம்ம டைம்க்கு போய் சேர முடியும். அம்மாடி, இப்பதான் உன் பொண்ணு தாரிணி வெளிய போறா. அவ கேட்ட தாண்டினதும் நாம போலாம். ம். சக்தி, எனக்கு என்னமோ பயமா இருக்கு சக்தி. அண்ணி, நீங்களும் ஒவ்வொரு முறையும் இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் உங்களுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். இப்போவும் சொல்றேன், எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போது பயம் மட்டும் இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம செய்யற காரியம் கண்டிப்பா நல்லபடியா முடியாது. கெட்டது பண்ற உங்க அம்மாவே பயப்படாம இருக்கும்போது நல்லது பண்ற நாம ஏன் நீ பயப்படணும்? தைரியமா வாங்க. ஆட்டோ எங்கம்மா போனோம்? சைதாப்பேட்டை போகணும். மீட்டருக்கு மேல ஒரு 10 ரூபா போட்டு விடுங்கம்மா. எதுக்கு மீட்டருக்கு மேல 10 ரூபாய் கேக்குறீங்க? என்ன காசு வருதோ அதை கொடுக்கறோம். அண்ணி, 10 ரூபாய் தானே, போன போட்டு விடுங்க. சக்தி, இப்படிதான் அசலுக்கு மீறி எல்லாரும் காசு கேட்பாங்க. இது நம்ம கொடுத்து ஊக்கப்படுத்த கூடாது சக்தி. ஏமா, இதே ஆப்ல புக் பண்ணி அவன் கேட்கற காசை வாய் திறக்காம கொடுத்துட்டு போவீங்க. அதே நாங்க ஒரு 10 ரூபா கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அண்ணா, ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. அண்ணி, இப்ப நமக்கு போற காரியம் தான் ரொம்ப முக்கியம். அத பாருங்க. இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. முதல்ல உள்ள உட்காருங்க. வாங்க, டைம் ஆகுது. வாங்க. என்ன சக்தி, ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? ஒண்ணும் இல்ல அண்ணி. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்தா அந்த வீட்டுல மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை இருக்கும். ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி சண்டை இருக்காதுல்ல. ஃபீல் பண்ணாத சக்தி. அம்மா நிச்சயம் ஒரு நாள் மாறுவாங்க. அண்ணி, நீங்க வேற எது வேணாலும் சொல்லுங்க, நான் நம்புறேன். ஆனா அத்தை மாறுவாங்கன்னு சொன்னா அதை மட்டும் நான் நம்ப மாட்டேன். தான் மாட்டிக்க கூடாது, நம்ம கிட்ட இருக்கிற சொத்து போயிடக்கூடாதுன்றதுக்காக கொலை பண்றது கூட தயங்காதவங்க. அவங்க எப்படி அண்ணி மாறுவாங்கன்னு சொல்றீங்க? சாரி அண்ணி, உங்க அம்மாவை பத்தி உங்ககிட்டயே. விடு சக்தி, நீ உண்மையை தானே சொல்ற. சரி சக்தி, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். ஸ்ரீஜாவுக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணிட்டியா? ஐயோ, மறந்தே போயிடுச்சு அண்ணி. இருங்க, நான் இப்பவே ஃபோன் பண்றேன். சொல்லுங்க மேடம். ஹலோ ஸ்ரீஜா, எங்க இருக்க? வீட்ல தான் மேடம் இருக்கேன். சரி ஓகே, நாங்க கிளம்பி வந்துட்டு இருக்கோம். நீயும் கிளம்பி வந்துரு. சரிங்க மேடம். எந்த இடம்னு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு மேடம். குடோன் தானே, வந்துடுறேன் மேடம். சரி ஓகே, லேட் பண்ணிடாத. ஓகே மேடம். சரி ஓகே, பாய். என்ன சக்தி, வந்துடலாமா? அண்ணி வந்துருன்னு சொல்லிட்டா அண்ணி.
யார் இது? ஐயோ, இந்த லூசா? மான் தனியா புலிகிட்ட சிக்கிக்கிடுச்சு. இன்னைக்கு வேட்டையாடிட வேண்டியதுதான். என்னடா ரன்பீர், பேசுறது கூட கவிதை நடையா பேசி கலக்குறியடா. இதே கலக்கலோட அந்த கண்ணுக்குட்டிய கசக்கிடணும். இது காதல், அசத்திடணும்.